அவங்க திருச்சி விவசாயி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேந்திப்பதி. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த இதை பாத்தி கட்டுறேன்னு சொல்லி இதை நான் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே போட்டுட்டேன். நான் முதல்ல அந்த வாழைக்காய் வரப்பெல்லாம் வச்சுருந்தேன். அதெல்லாம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோக்கு முன்னாடி அநேகமாக போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பார் இழுத்து வச்சுருந்ததில் கேந்திப்பதியம் கொண்டு போகிறோம். 3000 பதியம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 3000 பதியம் மாதிரியே தெரியல, சின்ன பதியம், எல்லாம் சின்ன சின்ன பதியமாக இருக்கும் இருக்குது. 3000 பதியம் எடுத்து வந்திருக்கேன். இதெல்லாம் பெட்டியில் சாக்கில் ஏதோ பேர் எழுதுவாங்க, இப்போ அது கூட இல்லை. ஆனால் வேறு ஒரு சாக்கில் 2 பாசலாக வந்துருந்துச்சு. அந்த சாக்குக்குள்ளே தான் பாசல் வந்துருந்துச்சு, அதில் இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து இப்போ எதுவுமே இல்லை. சரி, அதை விட்டுவோம். நமக்கு வந்து பதியம் கைக்கு வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1500 கணக்கு பண்ணியிருந்தோம், அதில் ஒரு 1500 கணக்கு பண்ணியிருந்தோம். இதை மொத்தத்துக்கு இதில் ஒரு 10 பாத்தி, அதில் ஒரு 10 பாத்தி இருக்குது. அது கொஞ்சம் பெரிய பாத்தியாக இருக்கும். இதே மாதிரி இது சின்ன பாத்தி, இதே மாதிரி அங்கிட்டு இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, மடை நேருக்கு நேராக வராமல் இருக்கிறதுக்காக. கொஞ்சம் நம்ம பார் இழுத்துட்டோ பாத்தி இழுத்துட்டோ இருந்தால் ஒரு நாய் ஒன்று இங்கே பிழிப்பூருக்கு வருது. இங்கே போட்டு மிதிச்செறியுது. செருப்பை போட்டுகிட்டே மிதிக்கிறானே, வேதனை. இது ஃபுல்லாக உண்டிடலாம். அது வேதனையாக வேறு கிளப்பு பார்க்க டென்ஷன் ஆகுது. எவ்வளோ தான் செஞ்சாலும் சரி, வேறு பக்கம் இல்லை. அந்த பாத்தி இப்போ பாரலத்துக்குள்ளே எங்கள் வரும் போட்டு செருப்பு புதக்கு நின்றுச்சு. எப்படி அந்த பதியம் எழுந்திரிக்கும்? எதுக்கு உழவு ஓட்டி நம்ம வைக்கிறோம்? மண் புதப்பு இருந்தால் தான் வேறு பிடிச்சி வரும்ல. போட்டு மிதிச்சு வச்சுருக்காங்க. இல்லை, அங்கிட்ட தண்ணி விட்டு வச்சுருக்குறாங்க. உழவு ஓட்டினதில் போய் தண்ணி விட்டு வச்சுருக்காங்க. சனா என்னப்பா, நமக்குன்னு வர்றாங்க பாருங்கள். சரி, இன்றைக்கி பதியத்தை உண்டுவோம். காலையிலேயே வந்து காட்டு பக்கம் வரவே பிடிக்க மாட்டாங்க. இன்றைக்கி கரெக்டாக தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா, மார்ச் மாதம் 26ஆம் தேதி அவன் பதியம் எடுத்துகிட்டு வந்திருக்குறான். பாப்பா கணக்கு பண்ணி பாப்பா, 40 நாளில் வரணும். மே மாதம் கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இதில் இன்னும் ஒரு 6 நாள் இருக்குது. அண்டு ஒரு 10 தேதி வந்துடும். மே மாதம் 10 தேதி வந்துடும். நம்ம மே மாதம் 10 தேதிங்கிறது 5 தேதிக்கெலாம் போடுக்க ஆரம்பிச்சிடுவோம். பக்கத்தான் போகிறீங்க, ஒரு 40 நாளில் போடுக்க போகிறோம். சரி, வரட்டும். வீட்டுக்கிழமை வர சொல்லியிருக்கேன். முதல்ல தண்ணியை திறந்து விடுவோம். ஃபஸ்ட்டு இந்த பற்றி தான் உண்டணும். இதுதான் சனி மூலை. அதனால தான் சனி மூலையில் கொண்டு வந்து பெட்டி வச்சுருக்கேன். இந்த பத்தியில் முதல்ல ஊண்டிட்டு போவோம். இருந்தே உண்டு ஆரம்பிப்போம். போய் தண்ணி எடுத்து வரேன். இந்த வாக்கிய வரை இழுத்து வைக்க வந்திருந்தேன் அன்னைக்கு. தண்ணியை விட்டுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் நம்மளுக்கு இந்த கேணி மூட்டைக்குப்பா இப்போதான் போகுது. ஐயா பாப்பா ஒரு மட்டை எடுத்துருவா. இந்த மட்டை எடுத்துருவா. அங்கே இருக்கு பாரு. இங்கே ஓசை பத்து தேனி தூக்கி இவ்வளோ 10 குடம் தண்ணி ஊற்றி இப்போ தான் வருது. போக இப்போ நிற்க தண்ணி போடுறதுல நிற்காது. அங்கிட்டு உடைக்கும் காலங்க தள்ளி இன்னும் ஊறி போகும்போது காலையே உள்ளே போக முடியல. வேலைக்கு ஆகாது. இப்படி போகிறோங்க. பரல்த்ததில் அப்படி சிறு போட்டு நடந்தது இப்படியான்னு தெரியல. முதல் 10 சனிமலை பார்த்து அது யாரு என்ன சரி?
கத்திட்டு இருந்தியா? எடுத்துருவா. காலையில் ஊன்றதே முதல்ல தவறுங்க. ஏன்னா இந்த வெயில் நாளில் காலையில் ஊண்டக்கூடாது, மாலையில் தான் ஊண்டணும். 3 மணிக்கு மேலே தான் ஊண்டணும். ஆனால் 3 மணிக்கு தண்ணி விட்டோம்னாலும் 4 மணிக்கு மேலே ஊன்றது நல்லது, பதியம் சாகாது. ஏன் நான் நம்ம காலைல ஊன்றேன் அப்படின்னா எனக்கு மத்தியானத்துக்கு மேலே முறை மாறிடும். நான் நேற்றே சொன்ன பதியம் இன்றைக்கி தான் வந்துச்சு. நேற்று வர சொன்னேன், நான் பதியம் சொல்லி 4 நாள் ஆகுது. எனக்கு முந்தா நாள் போட்டு விடுங்க, நேற்று கைக்கு கிடைக்கட்டுன்னேன். புரோக்கர் வந்து அப்படி தான் சொல்லியிருந்தார் அங்கேயும். ஆனால் அவங்க அங்கே வேலைக்கு ஆள் வரல அப்படின்ட்டு இன்றைக்கி தான் கையில் கிடச்சிது. நேற்று 25ஆந்தேதி ஊன்றது, இன்றைக்கி இதே 26ஆந்தேதி மருதணி விட்டுருக்கணும். இதெல்லாம் வலிக்க புல்லு நம்ம கீரை மாதிரி விட்டுருந்ததில் சரியான புல்லு இருந்துச்சு. அப்பா முள்ளுடா. கேணி தண்ணி கொஞ்சம் சீக்கிரம் ஓடிடும். அதனால் கேணி தண்ணி போட்டுவிட்டேன். போர் தண்ணி போடணுன்னா அது ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் ஓடும். இதை பார்த்து 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஓடும். அதே மாதிரி நீங்கள் அந்தியில், அதாவது மாலை நேரத்தில் பதியம் ஊண்டுட்டீங்க அப்படின்னா, நாங்கள் அந்திங்கிறோம் ஒரு பக்கம் ஒரு மாதிரி. நீங்கள் மாலை நேரத்தில் பதியம் ஊண்டணும் அப்படின்னா இந்த அளவுக்கு தண்ணியை வச்சுக்கிட்டு ஊண்டுங்க போதும். கட்டையெல்லாம் ரொம்ப ஏற வேணாம். கட்டையில் நின்றுக்கிட்டே ஊண்டிட்டு போயிடலாம். மருதண்ணி விட்டுக்கலாம். இல்லை எண்ணெய் மாதிரி தான் நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி நிறையா ஊன்றது நல்லது. அது மூலையில் கொத்தி கூட விடலை, அப்படியே பாரு இழுத்துட்டாங்க. அது தண்ணி ஏற சிரமப்படுது. பண்டல் அறுத்து மடையை அடைச்சிட்டு வரேன். தண்ணியே இங்கே ஏறல, இங்கே தண்ணி வரப்போ வெளியே போகுது. அறுத்துடு பண்டல் அறுத்துடு. மடை அடைச்சிக்குவேன். இதுக்கு தான் மாறி மாறி வைக்க போகிறது. ஏன்னா அந்த வானிலேயே தண்ணி போகணும், மடை அதுக்கு நேராக இருக்கணும் நடுவில். அதனால் தான் எப்படி இந்த ரெண்டும் சுத்து வாணி மாதிரி அப்படியே இருக்கும். வெட்டி கட்டும்போது எல்லாம் சரியாக இருக்கும். இப்போ எல்லாம் இங்கே பள்ளமாக போச்சு, இங்கே மோடாக போச்சு. ஓடும்போது அங்கே தான் பள்ளமாக போகும். இப்போ இந்த 2 பார்த்து ஒன்றா இரும்பளது. ஏன்னா இங்கே தண்ணி மட்டத்துக்கு வந்துருச்சு, இங்கே தண்ணியே ஏறலை. பதியத்தை பிரித்து ஊண்ட ஆரம்பிப்போம். இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி பதியம் ஊண்டும்போது உடனே ஊண்டலாமா? கட்டை ஊற தான் ஊண்டணும். ஏன் இதை சொன்னால் வெயில் காலம் வேறு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வெயிலில் தண்ணி விடக்கூடாது. அதனால் காலையிலே இப்போ நான் மணி 8 மணிக்கு இருக்கேன். 8 மணிக்கு கொண்டு வந்து அந்த ஊண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 நேரமாக ஊண்டிடுவோம். இப்போ இந்த கட்டை ஊற தண்ணி விட்டுக்கிட்டே அங்கிட்டு போனோன்னே அப்படின்னா திருப்பி வந்துடும். கோழி பாருங்கள். சரி இது ஊறட்டும். இப்போ அது ஊறிக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்து இதையும் விட்டு ஊறிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்படியே ஊற 2 கட்டை ஊற பின்னாடியே நட்டு வந்துடும்ங்க. நம்மளும் மடை அடைச்சிக்கிட்டே நடணும். இவ்வளோ காலையில் நேரத்தில் தண்ணி விடும்போதே மண் வாசனை அப்படியே வீசுது. பதிய நடையில் இப்போ இதான் பாரு வாணிங்கன்னா நிறையா பேர் இந்த கங்கில் ஊன்றாங்க. இந்த கங்கில்
தண்ணி போகிற கங்கில் ஊன்றாங்க இப்படி. இதுதான் தப்பு. இந்த இடத்துல ஊண்டணும் ஒரு 2 இன்ச்சு தள்ளி. ஏன்னா களை வெட்டையில் வேற வெட்டி போடுவாங்க. இதுனா வேர் உள்ளே இருக்கும், பில்லு தான் சுற்றிலும் வெட்ட போகிறாங்க. இந்த மாதிரி நடனம் அவங்களுக்கு அடுத்ததில் வந்து காமிக்கிறேன். நான் மலையாட சுட்டு எப்படி ஊண்டணும் ஒன்று ஊண்டியை காமிக்கிறேன். வேணும் சட்டு சட்டுன்னு பாயுது. ஒரு வழியாக ஒரு சிரவு ஊண்டியாச்சு. மணி 9:30. ஒரு 4 மணி நேரத்தில் ஒரு சிரவு ஊண்டி இருக்கான். 10 திருப்பி இதையும் ஊண்டணும். சேர்ந்து ஊண்டுறதுனால வீடியோ எடுக்க முடியல. சரி தான் ஊண்டிட்டு கண்டினியூ பண்ணுவோம். தண்ணி ஏன்னா வெயில் காலத்தில் காயுதுங்கவும் பதியம் சோர்ந்து போகும். அதெல்லாம் ஊண்டிக்கிட்டு இருக்கேன். சரி, முடிஞ்ச அளவு தொடர்ந்துட்டு கொஞ்சம் நெருக்கிட்டு மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு வெற்றிகரமாக மணி கரெக்டாக சரியாக சொல்லணும்னா 11:40 5 நிமிஷம் இருக்குது. எல்லாம் பதியம் ஊண்டியாச்சு. கடைசி 2 பாத்தி தான் இருக்குது. இந்த பாத்தி தண்ணி ஓடிட்டு இருக்குது. நாங்கள்லாம் தண்ணி வரல, இப்போ தான் தண்ணி ஓடிட்டுருக்கு. 2 பாத்தி தான் ஊண்டணும். பதியம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பார்ப்போம் வந்துடுமா அப்படிங்கிறத. கிட்டத்தட்ட ஒரு 3000 மதி. ஏன்னா இதுக்கு முன்னாடி 4000 ஒன்று வாங்கியிருந்தேன். இதில் 4000 வாங்கினேன். ரொம்ப இருந்துச்சு பதியம். அதனால் என்ன செஞ்சேன், அடுத்து 3500 வாங்கினேன். அப்படியுமே கொஞ்சம் பதியம் மிச்சப்பட்டுச்சு. இப்போ கடைசியாக என்ன செஞ்சேன், கரெக்டாக 3500 வாங்கி தான் மிச்சப்பட்டு போச்சே, 3000 வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3000 வாங்கினேன். 3000 வாங்கி பார்த்தா பதியம் 10 மாதிரியே தெரியுது. அந்த பாத்தியோட இப்போ ஊன்ற பாத்தியோட இந்த பாத்தி கொஞ்சம் பெரிய பாத்தி. அங்கிட்டு 4 பதியம் பிடிக்கும், இங்கிட்டு 7 பதியம் பிடிக்கும், 11 பதியம் பிடிக்கும். ஏன் நான் பதியத்தை 3000 பதியம் சொல்லியிருந்தேன்னா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வரப்பு 2 சைடுமே வரப்பு, இந்த குறுக்கு வரப்பு பார்த்திங்களா, இந்த பாத்திக்கு குறுக்கு வரப்பு வந்து அங்கிட்டும் ஊண்டுனா அங்கிட்டும் ஊண்டுனேன். இப்போ வந்து அதுவும் ஊண்டலை. அப்படிங்கும் ஒரு சைடு மட்டும் தான் ஊண்டியிருக்கேன். அதாவது அந்த சைடு, இந்த சைடு ஊண்டலை. இந்த வாய்க்கால் இருக்குது, இந்த வரப்பில் இங்கிட்டு ஊண்டலை, அங்கிட்டு ஊண்டியிருக்கேன். அது மாதிரி அங்கிட்ட அதாவது ஆப்போசிட் அங்கிட்டு ஊண்டியிருப்பேன். அதே மாதிரி அங்கிட்டிருந்து வந்து இந்த சைடு ஊண்டுறாங்க. அதான் அதே நேரு அந்த கங்கு இந்த வாய்க்காலை ஊண்டியிருக்காங்களா, இந்த வரப்பு இருக்குது பாருங்கள், இந்த பாத்தியோட வரப்பு. இதுக்கு அங்கிட்டு ஊண்டுறாங்க, இதில் ஊண்டலை. ஆனால் இந்த சைடும் ஊண்ட முடியாது. ஏன் இந்த சைடு ஊண்ட முடியாதுன்னா, இந்த சைடு சும்மா கரை வைக்கல, அப்படியே விட்டு பரவிட்டாங்க. இந்த மாதிரி கரை இருந்துச்சுன்னா ஊண்டலாம். ஆனால் இதுவுமே நம்ம ஊண்டலை. ஏன் ஊண்டலாம், இந்த சைடு ஓரமாக நாய் ஒரு 4 நாய் இருக்குது. அது இந்த வழியாக தான் அந்த நாய் ஓடுங்க. நாய் நடந்து தான் போவோம். இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடும், நிறையா படுத்து கிடக்கும். 2 கால் நாய் 4 கால் நாயுமே ஓடும். அதனால் அந்த இதில் வந்து உரமாக ஊண்டலை. ஏன்னா இப்போவே போட்டு இப்போ இந்த காலையில் இதுக்கு முன்னாடியே வீடியோ பார்த்துருப்பீங்க, அதில் போட்டு மிதித்து கிடக்குது செருப்பு போட்டு. அதனால் ஊண்டலை. சரி, நாய் இதை போட்டு மிதிச்சுட்டு போயிடுச்சுன்னா என்ன செய்யுது அப்படின்னு. ஏன்னா 2 இன்ச்சு கூட இல்லை பதியம், அதே 2 ரூபா இளம் பதியம். அந்த 2 ரூபா நமக்கு தெரியுது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பதியத்தை மிதிச்சுட்டு போனால் 50 பதியம் மிதிப்பட்டு போயிடும். அதனால் அந்த பாரிலேருந்தே 3 இன்ச்சு, அதாவது இந்த பார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இந்த வாணி மாதிரி இருக்குது பார்த்தீங்க, இந்த வானிலேருந்து 3 இன்ச்சு அங்கே தள்ளி உண்டுன்னு சொல்லி தள்ளி தான் உண்டிருக்கு. எல்லாமே அப்படி தான் உண்டிருக்கு. இதில் ஒன்றில் ஆரம்பித்தது அது கடைசி வரைக்குமே அப்படியே கண்டினியூ பண்ணியாச்சு. நமக்கு அமையிறாங்க பாருங்கள், போட்டு மிதிச்சு விட்றது, ஒருத்தன் உழவு ஓட்டின காட்டில் தண்ணியை திறந்து விட்றது, மண்டையை பிச்சுக்கிட்டு போகுது நம்மளுக்கு. ஏடா இப்படி இருக்காங்க இல்லடா அப்படின்னு.
போன முறை தண்ணி விட்டு மாசி வச்சுக்கிய பள்ளத்தில் விடு வந்தால் விடுவோம் அந்த அறுத்த கட்டை மட்டும் விடுவோம்